ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸில் தமிழர்களோட பேர் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய டிஸ்கவரி, ஃப்ரெஷ். ஓகேவா? ஒரு 3 டேஸாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்துட்டு இருக்குது. அதில் சுவிட்சர்லாண்ட் அண்ட் ஃப்ரான்ஸை சார்ந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர்ஸ், ஆர்கியாலஜிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண எவிடன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது யாருக்கும் அவ்வளோ தெரியாது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு பிரேக் த்ரூ. ஓகேவா? தமிழ் பெயர்கள் ஈஜிப்டில் இருக்கக்கூடிய பிரமிட்ஸில் த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது ஈஜிப்டில் இருக்கக்கூடிய மன்னர்கள் புதைக்கப்படக்கூடிய ஒரு இடம். சாதாரண இடம் கிடையாது. மன்னர்கள், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாரோஸ் அதெல்லாம் இருப்பாங்கல்ல, மிகப்பெரிய மன்னர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க வைரமும் வைடூரியமும் தங்கமும் எல்லாத்தையும் வச்சு புதைக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல அங்கே தமிழ் பெயர் இருக்குது. அந்த பெயர் என்ன தெரியுமா? வெல், ஆக்சுவலாக இந்த வீடியோ பாருங்களேன். இந்த வீடியோ நம்ம சேனலை ஒரு லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாக நிறைய பேர் தமிழுக்காகவே ஃபாலோ பண்ணுவோம். கரெக்டாக நிறைய பேருக்கு வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய பேர் பார்க்குறாங்க. எங்கெல்லாமோ வாழ்ந்துட்டு இருக்கிற தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் எல்லாருக்குமே இன்னைக்கு வீடியோ பியூர் கூஸ் பம்ஸாக இருக்கும். காரணம், இன்னைக்கு நம்ம குளோபலைசேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கோம். அதாவது நாடு கடந்து எல்லாருமே இன்டர் கனெக்டடாக பிஸ்னஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆள் வர்றப்போ அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது மட்டும் இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாருமே நம்ம சொந்தக்காரங்க தான், அந்த மொத்த உலகமும் என்னோடதான தமிழர்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் வாழ்ந்து காமிச்சிருக்காங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ப்ரூஃப், ஆக்சுவல் ப்ரூஃப். இது சும்மா வாய் வார்த்தை கிடையாது, இனிமேல் கவிதைகள் மட்டும் கிடையாது. ஆக்சுவல் ப்ரூஃபை நம்ம எவ்வளோ டெவலப்டான சொசைட்டியா, ஜென்ரலாக 2000 வருஷம், 200 இல்லை, 2000 இயர்ஸ்னு சொல்றப்போ நம்ம இமேஜின் பண்றது ஏதோ காட்டுக்குள்ள சுத்தி இருப்பாங்கன்னு. தமிழர்கள் இங்க இருந்து, தமிழ்நாட்டில இருந்து கிளம்பி சவுதி கிடையாது, துபாய் கிடையாது, அதையும் தாண்டி ஈஜிப்ட், ஆப்பிரிக்கா, ஈஜிப்ட்ல பிரமிட்ஸ்ல பேரை இருக்குன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதை பத்தி உங்ககிட்ட நான் டீட்டெயிலாக இன்னைக்கு சொல்ல போறேன். எவ்வளோ 1000 பழசு இது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கிற எல்லா விஷயமும் எப்படி நம்ம இதை கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ அந்த இடத்துல இருக்கிறதோட சிக்னிஃபிகன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்ல போறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லா நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க 10 நிமிஷத்தை தெரிஞ்சுக்கணும்னால், நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல, நடந்திருக்கிற 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸை யூடியூப் உங்ககிட்ட சேர்க்கும். ஓகேவா? நம்ம வேர்ல்ட்ல நடக்கிற விஷயம் மட்டும் இல்லாம தமிழை பற்றியும் அப்பப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய பயங்கரமான டிஸ்கவரிஸ் எல்லாத்தையும் அதை சேர்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்ககிட்ட அந்த வீடியோ இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுறது சேரும். ஓகேவா? எனிவே, நான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல் விஷயம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் இதில் ஒரு முக்கியமான பங்கு ஆற்றியிருக்காங்க. ஸோ தமிழ் எபிகிராஃபி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் February 11 இருந்து February 14 சென்னையில் நடத்தியிருக்காங்க. இந்த ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் எபிகிராஃபி, அந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ஒரு ரிசர்ச் கான்ஃபரன்ஸ். ஓகேவா? இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய பல ரிசர்ச்சர்ஸ், சைனால இருந்து வராங்க, ஆப்பிரிக்கால இருந்து, யூரோப்ல இருந்து, அமெரிக்கால இருந்து நிறைய பேர் தமிழை பத்தி ரிசர்ச் பண்றவங்க இருப்பாங்க. ரிசர்ச் பண்ற இடத்துல தமிழை பத்தி நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. உலகத்தில் வேற வேற ஆர்கியாலஜிக்கல் சைட் இருக்கு. கரெக்டா? அதெல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்போ தமிழ் எழுத்துக்களை யார் யார் ரிசர்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான ஒரு கான்ஃபரன்ஸை நம்ம கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்க. அதில் பிரசன்ட் பண்ணப்போ 2 பேர். ஓகேவா? ஒன்று ப்ரொஃபசர் இன்கோ அப்படிங்கிறவங்களும், இன்னொருத்தவங்க ப்ரொஃபசர் ஷார்லட். 2 பேருமே ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஒரு ரிசர்ச் பேப்பரை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 30 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மொத்தம் 30 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஓகே, 30 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்சைட் ராயல் டூம்ஸ் இன் ஈஜிப்ட்ஸ் வேலி ஆஃப் த கிங். வேலி ஆஃப் த கிங் அப்படிங்கிற ஒரு இடம் ஈஜிப்ட்ல இருக்குது. ஓகேவா? இது பல 1000 வருஷம் பழமை, ஜீசஸுக்குமே ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு பழமையான ஒரு இடம் தான் இந்த வேலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் எங்க ஈஜிப்ட்ல இருக்குது. இந்த ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய வேலி ஆஃப் கிங்ஸ் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல பிரமிடை ஈஜிப்தியன்ஸ் கட்டுறப்ப அது எதுக்காக உருவாக்குனாங்க? பிரமிடுங்கிறது தாஜ்மஹால் மாதிரி தான், ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பரியல் பிளேஸ், பணம் சவம் வைக்கக்கூடிய ஒரு இடம். கரெக்டா? அவ்வளவுதான். அந்த மாதிரி இந்த சுடுகாடு ஒரு பயங்கரமா பிரமிட்ஸை உருவாக்கிட்டு அங்க மன்னர்களை புதைக்கிறப்போ மன்னர்களுக்கு கூடவே தங்கத்தையும் வைரத்தையும் வைடூரியத்தையும் அவங்களுக்கு தேவையான அவங்க பாடி எல்லாம் மம்மிஃபை பண்ணி இன்னைக்கு நம்ம அவங்க உடம்பை எடுக்க முடியுது. 5000 வருஷம் கழிச்சு பதப்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்க முடியாது. ஸோ பாடி எல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி ஒரு கோல்டன் கேஸ்கெட்ல, தங்கத்துல ஒரு கேஸ்கெட்டை உருவாக்கி, டப்பா உருவாக்கி அதுல போட்டு பிரமிட்குள்ள வச்சிருவாங்க. ஆனா அப்போ ஈஜிப்தியன் மன்னர்கள் இதுவே ஆயிரக்கணக்கான வருஷமா நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு 1000 இயர்ஸ் கழிச்சு வரக்கூடிய மன்னர்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்கன்னா, இந்த டூம்ப் எல்லாம், இந்த பெரிய பிரமிட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு 100 வருஷம் கழிச்சு எவனாவது ஒருத்தன் கதவை உடைச்சு உள்ளுக்குள்ள போய் தங்கத்தெல்லாம் திருடிட்டு போயிடுறான் பிரமிடுக்குள்ள. இது அப்பவே நடந்திருக்குது. ஓகேவா? அப்புறம் ஒரு காவலாளி இல்லாத நேரத்தில் எவனாவது திருடிட்டு போயிடுறான். சில நேரத்தில் இந்த செக்யூரிட்டிக்கு நிற்கிறவங்களே உள்ளுக்குள்ள இருக்கிறத எடுத்துட்டு போயிடுறாங்க. ஏன்னா மன்னன் செத்தாச்சு, இது கடவுள் நம்பிக்கை, பிரமிடை கட்டி வச்சாச்சு, உள்ள இருக்கிற தங்கத்தை, கோவில்ல இருக்கிற தங்கத்தை இன்னைக்கு திருடுறாங்கல்ல, அந்த மாதிரி அங்க நடந்துட்டு இருந்திருக்குது. மலைகளுக்குள்ள ஓகேவா பெரிய சாண்ட் மவுண்டன்ஸ் இருக்குது ஈஜிப்ட் ஃபுல்லா. அந்த சாண்ட் மவுண்டன்ஸ்குள்ள
கொடைஞ்சு நம்ம உள்ளுக்குள்ள வந்து மன்னர்களை வச்சிருவோம். பிரமிட்ல வச்சா தானே திருடுவாங்க. இந்த மலைக்குள்ள நம்ம வச்சிருக்கோங்கிறது எவனுக்குமே தெரிய வேணாம். சோ தட் அவங்க ஆஃப்டர் லைஃப்ல வந்து இந்த மன்னர்கள் வந்து இந்த தங்கத்தெல்லாம் எப்பவுமே வச்சு வாழ்வாங்கங்கிற நம்பிக்கையில அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லக்சர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த லக்சருங்கிறது வந்து ஈஜிப்ட்ல கடலோரத்திலிருந்து கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்குள்ள போகணும். டெக்னிக்கலி கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வர்ற டிஸ்டன்ஸ் ஓகேவா, எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு 2026 நம்ம போறதுக்கு ஒரு 12 மணி நேரம் கிட்ட ஆயிடும் கரெக்டா. இன்னைக்கு நான் சொல்றேன். அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளவு தூரம் தள்ளி வந்து அவங்க என்ன மக்கள் கண்ணில் பற்றக்கூடாதுங்கிறதுக்காக மலைகளை குறைஞ்சு ரேண்டமா ஒரு ஊர்ல வந்து மலைக்கு டெசர்ட்ல குஜராத்துக்குள்ள ஒரு ராஜஸ்தான்ல ஏதோ ஒரு மலைக்கு உள்ள வந்து பெரிய வைரமும் வைடூரியமும் இருக்கும் நம்ம எதிர்பார்ப்போமா. ஆனா அங்க வந்து இவங்க எஜிப்ட்ல புதைச்சு வச்சிருக்காங்க ஓகேவா. இதை புதைச்சு வச்சு மன்னர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஓகேவா. இந்த ரொம்ப ஃபேமஸான டுட்காமன், அப்புறம் சைட்டி, இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான மம்மிஸ் மன்னர்கள் நம்ம இன்னைக்கு எடுக்கிறவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருந்து எடுத்துருக்கோம். பாதுகாப்பா இருக்குது இந்த இடத்த. அதுல இருந்து 1000 வருஷம் கழிச்சு, தட் இஸ் 2000 இயர் 2000, இன்னையில இருந்து 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி ஓகேவா. தட் இஸ் த எரா ஆஃப் கிளியோபட்ரா. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்ட்ல இந்த பரோஸ் இந்த அவங்களோட ராஜாக்கெல்லாம் ஆட்சி செஞ்சு முடிஞ்சு ரோமன்ஸ் வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க எங்க ஈஜிப்ட். இது யாரோட காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, கிளியோபட்ரா வந்து ஈஜிப்டோட பேரழகின்னு சொல்லப்படுற காலகட்டம். அப்புறம் வந்து ஜூலியஸ் சீசர் வந்து ஈஜிப்டை பிடிக்கிற காலகட்டம். மார்க் ஆண்டனி வந்து கிளியோபட்ராவை மறுபடியும் காதலிக்கிற காலகட்டம். இது எல்லாமே வந்து நடந்துட்டு இருந்த ஒரு டைம் 2000 இயர்ஸ் ago. இது தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதுக்கும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி, தஞ்சாவூர் பிக் டெம்பிள் கட்டுறதுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஜீசஸோட காலகட்டம் ஓகேவா. பிளஸ் ஆர் மைனஸ் ஃபியூ 100 இயர்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு டயத்துல வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பெயர்கள் வந்து அந்த பிரமிட்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபசர் சார்லட் அண்ட் ப்ரொஃபசர் இன்கோ என்ன சொல்றாங்கன்னா, சிகை கொற்றன் அப்படிங்கிற பேரை வந்து, இந்த சிகை கொற்றன்ங்கிறது ஒரு தமிழ் பேர், தமிழ் ஸ்கிரிப்ட்லயே அங்க இருக்குது. தமிழ் பேர் தமிழ் ஸ்கிரிப்ட்ல 9 முறை 5 பிரமிட்ல வந்து இருக்கிறத நம்ம கவனிக்க முடியுது. 9 முறை 5 பிரமிட்ல இந்த வேலி ஆஃப் கிங்ஸ், இந்த மன்னர்கள்லாம் புதைக்கப்படக்கூடிய ரொம்ப சீக்ரெட்டிவான இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது. சோ அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர்கள், தமிழ் பெயர்கள் இருக்குது. கோப்பன், கிரண், காட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ் பெயர்களும் வந்து ஈஜிப்ட் பிரமிட்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுல கூடவே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சிகை கொற்றனோட வந்தான் கண்டான் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது சிகை கொற்றன் வந்தான், வந்து இந்த இடத்த பார்த்தான் அப்படிங்கிறதுமே வந்து கூட சேர்ந்து எழுதப்பட்டிருக்குது. இந்த சிகை கொற்றன்கிற பேரு, அப்புறம் வந்து கோப்பன், கிரண், காட்டன், இந்த பேரெல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்குது சிமிலரா 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா, சேரர்கள் அண்ட் அந்த போர்ல இருக்கிறவங்களோட பேர்களா இருக்கலாம்னு சொல்றாங்க. சில பேர் மர்ச்சன்ஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் லைக்லி இது மர்ச்சன்ட்டா இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. சோ இதே இடத்துல வந்து சில சமஸ்கிருத பெயர்களும் பிரகிருத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இந்திய மொழியோட பேரும் இந்த இடத்துல இருக்குது. ஆனா தமிழ் பெயர்கள் தான் இருக்கிறதுல அதிகமா இருக்குது. கவுண்டா நம்ம தான் அதிகமா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெம்பிள் ஆஃப் இசிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு ஒரு கோவில் இருக்குது. இது வந்து எகிப்தியர்களோட ரொம்ப பழமையான மதத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் கோவில், ஒரு பெண் தெய்வம். அந்த தெய்வத்தை வழிபடக்கூடிய கோவில்லையுமே வந்து தமிழ் பெயர்கள் இருக்கக்கூடிய எவிடன்சஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும். இந்த பானை ஓட்டுல எல்லாம் வந்து தமிழ் பெயர்கள் இருக்கிறத வந்து 2300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பானைகள்ல இருக்குங்கிறத எடுக்க முடியுது. சோ இதெல்லாம் நம்மளுக்கு என்ன அசர்டைன் பண்ணுது அப்படிங்கறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, தமிழ் பேர் அங்க கண்டுபிடிச்சிட்டோம் அதன். பட் இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? வாட் டஸ் திஸ் மீன் அப்படிங்கறதான முக்கியமான क्वेश्चन. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மொபிலிட்டி வாஸ் நாட் பெரிஃபரல், இட் வாஸ் ஸ்ட்ரக்சர்ட். அதாவது ஒருத்தன் இங்க இருந்து கிளம்பி அங்க போய் பேரை நம்ம சிகை கொற்றன் வச்சிருக்கணும்னா, அவர் வந்து தமிழகத்தில இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இல்ல, நம்மளுக்கு இன்னைக்கு தெரிஞ்ச மாடர்ன் ஷிப் கிடையாது, ஃபிளைட் கிடையாது, எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் அவங்க வந்து கடல் மூலியமா இந்தியன் ஓஷனை கடந்து ரெட் சீயை தாண்டி நைல் நதியை பிடிச்சி ஈஜிப்டுக்கு போயிருக்கணும். அது ரோமன்ஸோட ஆட்சியில் இருந்திருக்கணும். ரோமர்களும் வந்து தமிழர்களை அலோவ் பண்ணியிருக்கணும், ஈஜிப்தியன்ஸும் தமிழர்களை வெல்கம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் அங்க போக முடியும். அப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கண்ட்ரியோட பிசினஸ் பண்றத ட்ரம்ப் நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல இருக்கிறவங்களோட நல்ல பிசினஸ் ரோமன் கண்ட்ரோல் இருக்கிறப்ப நம்ம பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு தெரிய வருது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் மர்ச்சன்ட்ஸ் ஹேட் எக்கனாமிக் சர்ப்ளஸ். ஏன்னா இந்த ஒரு டூம்ப் இருக்குல்ல, இந்த கிங் ஆஃப் த வேலி ஆஃப் கிங்ஸ் சொல்றோம்ல, இந்த இடம் வந்து கடல்ல இருந்து 600 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்குள்ள இருக்குது, நிலத்துக்குள்ள இருக்குது. ஒருத்தன் பிசினஸ் தான் பண்ண போறான் நாள், அவன் வந்து கடலோரத்துல பிசினஸ் பண்ணிட்டு திருப்பி வந்துருவான். இப்போ நம்மளே வந்து நிறைய கண்ட்ரிக்கு டிராவல் பண்றவங்க எல்லாம் பாருங்களேன், ஆன் சைட் போறவங்க ஒரு ஊர்ல இருந்து திருப்பி வந்துருவாங்க. ஆனா பயங்கர பணக்காரங்க தான், அந்த கண்ட்ரிலையும் எல்லா இடத்தையுமே சுத்தி பார்ப்பாங்க. அப்போ இந்த பிசினஸ் பீப்புளா இங்கே அங்க போனவங்க வந்து 600 கிலோமீட்டர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஈஜிப்டுக்குள்ள போய் டிராவல் பண்ணணும்னா அவங்களுக்கு எவ்வளவு பாடி கார்ட்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இன்னொரு நாட்டில் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க, சேஃப்டி தேவை, ப்ரொடெக்ஷன் தேவை. இது எல்லாத்தையும் அவங்க செலவு பண்ணி அவங்க வந்து ஒரு ட்ரிப் மாதிரி, டூரிஸ்ட் மாதிரி அங்கே போய் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கே அவங்க பெயர்களை வந்து அவங்க உருவாக்கி இருக்காங்கனால் அதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு ஃபினான்ஷியல் சர்ப்ளஸ் இருக்கணும். அப்போ தமிழர்கள் வந்து எவ்வளவு பணக்காரங்களா இங்கே இருந்திருக்கணும். பணக்காரங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஈஜிப்ட்ல போய் இதை பண்ண முடியும். மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஸ்கிரிப்ட் வாஸ் ஃபங்க்ஷனல் அண்ட் போர்ட்டபிள். தமிழ் மொழி வந்து வெறுமன அறிஞர்களும் ஞானிகளும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட மொழியா இல்லாம பிசினஸ் பீப்புள்,
பீப்புளுக்கும் டிராவலர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்குது. அவன் எந்த நம்பிக்கையில இன்னொரு இடத்துல போய் எழுதி வைக்க போறாங்க, அது இன்னமும் கடந்தும் செல்ல போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையில தானே 2000-3000 வருஷம் கழிச்சு நம்ம இதெல்லாம் பார்ப்போங்கிற நம்பிக்கையில தானே அவங்களும் எழுதி வைக்கிறாங்க. அப்போ அந்த அளவுக்கு தமிழ் மொழி வந்து எவ்வளவு ஈஸியா புரிஞ்சிருக்குது, மக்களுக்குள்ள புழங்கி இருக்குங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஐடென்டிஃபைட் themselves publicly as தமிழ் ஸ்பீக்கர்ஸ். ஜெனரலா நம்ம இன்னொரு ஒரு இடத்துக்கு போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் துராந்தர் படம் பயங்கரமா ஹிட் ஆயிருக்குல, நம்ம இந்தியான்னு பாகிஸ்தானுக்குள்ள சொல்ல முடியாது, ஏன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு அவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது, போட்டுருவாங்க கரெக்டா. ஆனா அப்ப இந்தியாவும் இஜிப்டும் ரோமன்ஸும், ஏன்னா ரோமர்களோட இன்னைக்கு பிரிட்டிஷ் கீழ இருந்த இந்தியா மாதிரி அப்ப ரோமன்ஸ் கீழ இருக்கிற இஜிப்ட், அப்போ ரெண்டு பேரு கூடயுமே வந்து நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கோங்கிறத அன்னைக்கு இந்தியா கிடையாது, தமிழர்கள் தான். அப்போ தமிழகம் வந்து ரோமன்ஸோடையும் இஜிப்தியன்ஸோடையும் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிஃப்த் ஒன் வந்து இண்டோ ரோமன் ட்ரேட் வாஸ் ஹியூமன் நாட் ஜஸ்ட் மெட்டீரியல். நம்ம ஊர்ல வந்து இந்த ஆதிச்சநல்லூர்ல, நம்ம ஊர்ல இருக்கிற கீழடியில, கொற்கையில், இந்த மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ரோமன் காயின்ஸ் இருக்குதுன்னு நம்ம பேசுவோம். அப்போ ரோமன் காயின்ஸ் இருக்குன்னா ரோமர்கள் இங்க வந்திருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம். ரோமன்ஸ் வந்து கிரீக்ஸ், ரோமன்ஸ் எல்லாம் வந்து இங்க வந்துட்டு போயிருக்காங்க கரெக்டா. அது மட்டும் இல்லாம நம்மளும் அங்க போயிருக்கோம்னு இப்ப நம்மளுக்கு தெரியுது, ஏன்னா அங்க நம்ம பேரும் இருக்குது. அப்ப நம்மளும் அங்க போயிருக்கோம், அவங்க மட்டும் இங்க வரல, நம்மளும் அங்க போயிருக்கோம். இன்னைக்கு வந்து நியூயார்க் சிட்டி எல்லாம் நம்ம பேசுறோம், நியூயார்க் சிட்டி, துபாய், அப்ப அந்த மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருந்திருக்கணும். இவ்வளோ டிரான்ஸ்போர்ட்டேஷனே இல்லாத காலகட்டத்தில் மனிதர்கள் வந்து இவ்வளோ மூவ் பண்ணிருக்காங்க, பிசினஸ் பண்ணிருக்காங்கன்னா தமிழ்நாடு எவ்வளவு அட்வான்ஸ்டா இருந்திருக்கும் அந்த காலகட்டத்தோட உலகத்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுத் இந்தியா வாஸ் இன்டகிரேட்டட் இன்டு ரோமன் காஸ்மோபாலிட்டன். கிரீக்ஸ், ரோமன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட ஈஸ்டர்ன் டிராவலர்ஸ் வந்து இங்கேயும் வந்திருக்காங்க, இங்க இருந்து அங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி நடந்திருக்குது. ஏழாவது வந்து தமிழ் பிரசன்ஸ் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் போர்ட் செட்டில்மெண்ட்ஸ். கடலோரத்தில் மட்டும் கிடையாது, அதை தாண்டி மக்கள் 600 கிலோமீட்டர் ஒரு போயிருக்காருன்னா அங்க மட்டுமே எழுதியிருப்பாங்க. அது போற வழியில நிறைய இடத்துல தமிழர்கள் செட்டில் இருக்கணும், தமிழை வந்து நார்மலைஸ் பண்ணிருக்கணும், இது எல்லாமே அங்க நடந்திருக்கணும் கரெக்டா. எட்டாவது வந்து ரிலீஜியஸ் கியூரியாசிட்டி வந்து ஒரு ரீசனா இருக்கலாம். இங்க இருந்து அங்க போன சிகை கொற்றன் வந்து ஏன் அதை போய் பார்க்கணும்னு யோசிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு போறோம், நம்ம வந்து லண்டனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் பண்ணதை சொல்றேன். நான் லண்டன் போறேன், எனக்கு வந்து ஆனால் லண்டனை விட எனக்கு வந்து ஸ்காட்லாந்து போகணும், எடின்பர்க் போய் பார்க்கணும்னு தோணுது. ஏன் எனக்கு வந்து அங்க எடின்பர்க் வந்து ரொம்ப அழகான ஒரு, இந்த ஹாரி பாட்டர்லாம் ஷூட்டிங் நிறைய நடந்துச்சுப்பாங்க, எனக்கு போய் பார்த்தே தீரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறம் வந்து நெப்போலியனோட போர் ஒன்று அங்கே வாட்டர்லூவில் நடந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கணும்னு தோணுது கரெக்டா. இப்போ இதெல்லாம் பார்க்கணும்னு நான் போயிருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து அங்கே இருக்கிற ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் இருக்குது. அதே மாதிரி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிகை கொட்டன் வந்து 600 கிலோமீட்டர் தாண்டி போய் அதை பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி, இஜிப்தியன்ஸ் என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்றாங்க, அவங்க ஊரில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் எப்படி புதைக்கப்பட்டாங்கிற கியூரியாசிட்டி வந்து தமிழர்களுக்கு இருந்திருக்குங்கிறதும் தெரிய வருது. ஜென்ரலாக ஒரு கல்ச்சரில் இருந்து அவ்வளோ ஈஸியாக எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, போனோமா பிஸ்னஸ் முடிச்சோமா திருப்பி வந்துருவோம்னு இருப்பாங்க. பட் அப்போ இருந்த ஒரு தமிழன் சிகை கொற்றனா இருக்கட்டும், அது கூடவே நான் சொன்ன பேர்லாம் இருக்குல்ல, கிரண், கொற்றன், கோப்பன், காட்டன், இவங்க எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளோரர்ஸாக இருந்திருக்காங்க. இல்லை நான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வரேன், அப்படி என்னதான் இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருந்திருக்காங்க, which is very interesting. அண்ட் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க தமிழ் அப்படிங்கிற அந்த காலகட்டம் வந்து உலகத்திலிருந்து நம்ம கட் ஆஃப் ஆகல, we are a very globalized community நம்மளுக்கு தெரிய வருது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டுமே அதுதான், ஏர்லி குளோபலைசேஷன். இன்னைக்கு நம்ம வந்து கண்ட்ரீஸ்குள்ளே பிஸ்னஸ் பண்ணணும், சண்டை போட்டுக்க கூடாதுன்னு பேசுகிறத 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் செஞ்சு காமிச்சிட்டு இருந்திருக்காங்க. வெறுமனே பிஸ்னஸாக மட்டும் இல்லை, பீப்புளே டிரான்ஸ்போர்ட் ஆகி எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கேயும் கல்ச்சரை கொண்டு வந்து இங்கேருந்து கல்ச்சர் அங்கே கொண்டு போய் உரிமையாக பேரெல்லாம் சொல்லி எந்த பயமும் இல்லாமல் வாழ்ந்திருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அப்சல்யூட் கோல்டு. எனக்கு வந்து எனக்கு இது அப்படியாவது உங்ககிட்ட வந்து சேர்க்கணும்னு தோணுச்சு. இது ஒரு சின்ன விஷயம் தான், அங்கே பேர் இருக்குங்கிறது வந்து ஆனால் எவ்வளோ விஷயத்தை மீன் பண்ணுது, அது எங்கே இருக்குங்கிறத வச்சு தெரிஞ்சுக்கும். ஆர்கியாலஜியில் வந்து அதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு சின்ன விஷயம் கிடச்சிச்சுன்னா அதை வச்சு நம்ம மொத்தமாக ஒரு மேப்பே உருவாக்கிடலாம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்கிறது அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல்லான விஷயம். நம்ம எப்படி கவர்மெண்ட் தப்புன்னா குறை சொல்கிறோமோ, நல்லது பண்ணுறப்போ அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் தமிழை வளர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது மட்டும் என்னோட ஒரே ஒரு ஆசை. இந்த மாதிரி நம்ம டிஸ்கவரிஸை மேக் பண்ணிருக்கோம். வளர்க்குறதுனா சும்மா இன்னைக்கு இருக்கிற கோவில் குளத்தெல்லாம் பாதுகாத்தா மட்டும் பத்தாது, என்ன இருக்குங்கிறத டிஸ்கவர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் வந்து நம்ம சொல்லக்கூடிய கூற்று இருக்குல்ல, தமிழ் முந்தைய மொழி, நம்ம தமிழ் வந்து கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன் தோன்றிய குடி, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரூஃப் வேணும். இது எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த தமிழ் மேலே ஆர்வம் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ஆன்சைட் தான் நம்ம சிகை கொற்றன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு, அவங்க கிட்ட எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers and G's.